ஈடுபடுதார். அப்போ நம்முடைய கண்ணீரின் பாதையில் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் அப்பொழுதும் நம்ம எப்படி தான் இருக்கணுமா? மகிழ்ச்சியா. ஏன்னா நம்முடைய காண்கின்ற தேவன் கர்த்தர், என்னை காண்கிறவர், நம்மை காண்கிறவர். ஒரு ஆகார் கண்ணீரோடு நான் தூர பிள்ளையை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கா, அப்பவும் ஆண்டவர் நினைச்சார், அப்படியே கண்ணீரை கண்டார். நான் உன்னை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாச ஓட்டத்தில், ஊழிய பாதையில் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். தோல்விகள் வந்தாலும் கூட இருக்கிறார், நஷ்டங்கள் வந்தாலும் கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நஷ்டத்தில் ஜெயம் கொடுப்பார். உலகத்தில் நஷ்டம் வந்தால் தற்கொலை தான் முடிவுன்னு ஓடுறோம், அது இல்லவே இல்லை. ஆண்டவரை தேடுவோம், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நஷ்டத்திலேருந்து, தோல்வியிலேருந்து நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் அவர் மாத்திரம்தான் தர முடியும். உலகம் தரவே செய்யாது. உலக மக்கள் அப்படி தான், இன்னோட வாழ்க்கை முடிஞ்சுதான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். உனக்கு இனிமேல் வெற்றி, இனி ஜெயம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது, என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் நடக்கட்டுமே, வாரது வரட்டும், பார்த்துக்கொள்ளலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாது. ஏன்னா நம்ம அழைத்த தேவன், நம்முடைய அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவராயிருக்கும். நம்முடைய அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால் அவர் அழைத்த தேவனன் அவர் பிடிச்சுக்கிடும். அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சு நடத்துவார். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எல்லாரும் ஆண்டருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? இந்த பாடலின் வரிகள் நம்மளை அப்படியாய் தேற்றுகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. கஷ்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், பிரச்சனைகளின் நேரத்தில், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ஜெயத்துக்காக, நீங்கள் கொடுத்த வெற்றிக்காக, நீங்கள் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி.